ஸ்கூல் டைமில் அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டீனேஜில் வந்து யாராவது வந்து என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணா, "போடா நீலாம் ஒரு ஆளு அட்வைஸ் பண்ணுற வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப திமிராலாம் பேசியிருக்கேன். பட் அதில் ஒரு சில பேர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னா எனக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் எனக்கு கெட்ட விஷயங்களும் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே என்னால் டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி நான் என்னோட யங்கர் வெர்ஷனுக்கு போய் சொல்லலாம் அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு அட்வைஸாக தான் அந்த வீடியோ இருக்க போகுது. லைக் 18 to 25க்குள்ளே இந்த ஏஜில் இருக்கீங்கன்னா, இது ரொம்ப க்ரூஷியலான ஏஜ். இந்த ஏஜில் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், நிறையா நல்லதும் பண்ணுவோம். பட் இது 2த்துக்குமான கான்சிக்வன்சஸ் நமக்கு எங்கே தெரியும் அப்படின்னா, இந்த 25 ஏஜுக்கு மேலே தான். ஸோ அப்போது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிற தப்பாக அந்த வீடியோ வந்து இருக்க போது. இது ப்ராபப்ளி லென்த்தியாக இருக்கலாம், இல்லை நிறையா பேசுகிற மாதிரி இருக்கலாம். பட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அட்வைஸாக நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ நான் கேஜி, நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜி. நம்பர் 1, நான் சாகுறப்போ என்கிட்ட வந்து உன்னோட லைஃப்பில் நீ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருந்த தருணம்னா எதுடா அப்படின்னு கேட்டால், என்னோட அந்த காலேஜில் ஒரு 1 இயர் to 2 இயர்ஸ் நான் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தேன். அந்த டைமில் தான் நான் சொல்வேன், எ ஹியூஜ் குட்டி டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். ஸோ த திங் என்ன அப்படின்னா, அந்த டைமில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பேன். நான் ஸ்கின்னி ஃபேட்டாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இதனாலேயே எனக்கு நிறையா கிரிட்டிசிசம் வந்துச்சு. நிறையா கிரிட்டிசிசமே வந்து ஒண்ணு என்னோட ஹேர் வந்து ரொம்ப சுருட்டையா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுக்காக ஸ்மோக் பண்ணனால மேபி இப்படி இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைம்ல அப்படி வந்துச்சு. தென் 2வது ரொம்ப ரொம்ப நீ ஸ்கின்னியா இருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ தான் எதுக்குடா அப்படின்னு நெறையா வந்து கமெண்ட்ஸு இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணேன், மத்தவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன். அந்த ஒர்க் அவுட்ல நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஜிம்ல நெறையா கத்துக்கிட்டேன். 2, 3 காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணேன். பட் ஃபெயில் ஆயிட்டேன். பாடி பில்டிங்ல இல்ல, வெயிட் லிஃப்டிங்ல பண்ணேன். பாடி பில்டிங்லாம் நான் பண்ணல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த திங் என்ன அப்டின்னா, அந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பேன். எவ்ளோ டிசிப்ளின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வெளிய சாப்பிட போவோம். அப்போ கூட ஒரு சப்பாத்தி, 2 தோசை இல்லன்னா 2 இட்லி இப்படி தான் சாப்பிடுவேன். அவனுங்கலாம் வந்து பூரி, புரோட்டா என்னென்னமோ வகை வகையா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் என்ட்ட கேட்பானுங்க, நான் டயட்ல இருக்கேன். நான் வந்து சாப்பிட மாட்டேன். இப்படின்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்துப்பேன். அதே மாரி எங்கேயாவது டைம்னா, டைம்க்கு இந்த டைம்க்கு தூங்கணும்னா இந்த டைம்க்கு தூங்கிருவேன். இந்த டைம்க்கு தான் எந்திரிக்கணும் அந்த டைம் தான். ஸோ இப்படி 1 1/2 வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷம் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் டவுன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் எல்லாரையும் மாரி நானும் வந்து மாறிட்டேன். அதெல்லாம் வேற விஷயம் தான். பட் என்னோட லைஃப்ல அந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாட்கள் அப்டின்னா, இந்த ஒரு 2 2 வருஷத்த நான் வந்து கிளியரா சொல்லுவேன். த திங் என்ன அப்டின்னா, டிசிப்ளின் அப்டிங்கிறது ஒரு சூப்பர் பவர். இன்னைக்கு நீங்க ரோட்ல போறீங்க, என்ன மதிக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து இவனா இவன் கிடக்குறான் அப்டின்னு தான் நெனப்பாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மரியாதை வந்து வருது. ஏன் அப்டின்னா, டிசிப்ளின் தான். நான் காலைல இத்தன மணினா, இத்தன மணிக்கு எந்திரிக்கிறேன். இத்தன மணிக்குனா, இத்தன மணிக்கு வந்து சாப்பிடுறேன். என்னோட ஒர்க்க கரெக்ட்டா பண்றேன். இப்டி டிசிப்ளின் அப்டிங்கிறது என்னோட சின்ன சின்ன எல்லா விஷயங்கள்லயுமே நான் கொண்டு வந்தனால, மத்தவங்க என்னோட சேஞ்ச பார்க்குறாங்கல்ல. அப்டி அவங்க என்னோட சேஞ்ச பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது, ஓகே இவன் ஏதோ கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனாலயே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு ரெஸ்பெக்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வருது. மேபி அ நான் நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறவங்களும் இருக்க தான் போறாங்க. இல்ல நான் சொல்லவே இல்ல. பட் அத விட இந்த ரெஸ்பெக்ட் பண்றவங்களோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த திங் எப்படி இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணலாம்? அப்படி சம் ஆஃப் த டைம் இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஹேபிட்ட அந்த ஒரே ஹேபிட்ட 1 வாரத்துக்கு பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு என்னோட டேபிள் வந்து ரொம்ப கிளம்ப்சியா, ரொம்ப மெஸ்ஸியா அப்படின்னு சும்மா அப்படியே ரேண்டமா தூக்கி போட்டு வச்சிருப்பேன். அத என்ன பண்ணுவேன்னா, ப்ராப்பரா எடுத்து வைக்கிறது மூலியமா, அதுங்க ஒரு டிசிப்ளினான ஒரு ஹேபிட்ட நான் ஃபாலோ பண்றேன். இந்த இடத்துல டிசிப்ளின் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இந்த மாரி உங்களுக்கு எந்த விஷயமா வேணா இருக்கலாம், எந்த ஹேபிட்டா வேணா இருக்கலாம். அது பெருசா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்னதா கூட இருக்கலாம். இத நீங்க இந்த ஹேபிட்ட நீங்க பண்ணி, பண்ணி ட்ராக் பண்றது மூலியமா கூட, உங்களோட டிசிப்ளின உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ டிசிப்ளினா இருங்க. டிசிப்ளின் தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர். எல்லாருமே வந்து வந்தோம், பொறந்தோம், வாழ்ந்தோம் 95% ஆஃப் த பீப்பிள் அப்படிதான் ஓடுறாங்க. பட் 5% ஆஃப் த பீப்பிள் தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், இதுதான் என்னோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸ்க்கு எதிரா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்சல்யூட்லி. ஓகே. ஸோ தி திங் என்ன அப்படின்னா, என்னோட யங்கர் வெர்ஷனுக்கு நான் சொல்றது என்னன்னா, டிசிப்ளின்னா இருடா தம்பி, வேணாம்டா, வேணாம். இந்த சிகரெட்டு, ஆ வேற என்னது? ஆல்கஹால், ட்ரக்ஸு பொண்ணுங்க. ஓகே. உன்ன தேடி வரவங்கள நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாரி தேவையில்லாத விஷயங்கள இன்டிமேட், செக்ஸு, பான் இதெல்லாம் வந்து தேவையில்லாது. இதெல்லாம் லைஃப்லேருந்து ஒதுக்கி டிசிப்ளினா இருக்க கத்துக்க. அதுதான் என்னைக்குமே உன்ன வந்து சூப்பரா லைஃப் லாங்கா கொண்டு போயிட்டே இருக்கும். நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. ஸோ என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நம்ம டீட்டெயிலா செஷன் எப்படி இருக்கும்? என்னென்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத நான் அங்க உங்களுக்கு சொல்றேன். கமிங் பேக் டூ த கன்டென்ட். ஐ நீட் ஆல்வேஸ் அதர்ஸ். என்னோட காலேஜ் டைம்ல எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நான் ரொம்ப நீடியா இருப்பேன். லைக் அவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட்டும்மா. நீ பண்றது எல்லாமே சூப்பர்ம்மா இப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா, ஒருவேள நான் அவங்கள அப்போஸ் பண்ணி பேசிட்டேன்னா, எங்க என்ன விட்டு போயிடுவாங்களோ, என்ட்ட பேசவே மாட்டாங்களோ, இப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப கால்ல விழுந்து கெஞ்சிருக்கேன், பெக் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன்.
ஐயோ! என்ன ப்ளீஸ் என்ன விட்டு போயிடு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கேன். லிட்டரலா அவங்க என்ன பிளாக் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃப்ரெண்டோட ஃபோன் வாங்கி அவன்கிட்டேருந்து பண்றது. அங்கேயும் பிளாக்கு. திரும்பி இன்னொருத்தவன் பிளாக்கு, பிளாக்கு. இப்படி எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு மனுஷனா மதிக்க தெரிஞ்ச அளவு கூட என்ன அவங்க கன்சிடர் பண்ணதே கிடையாது. ஐ அம் டேக்கிங் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா, அந்த இடம் குடுத்தது நான் தான். நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா எடுத்துப்பேன். ஏன் அப்டின்னா, எனக்கு என்னதான் அவங்க என்ன இவ்ளோ கேவலமா சீப்பா ட்ரீட் பண்ணா கூட, நான் திரும்பி திரும்பி அவங்கள்ட்ட போயிட்டு, "ப்ளீஸ் என்ட்ட பேசுங்க, ப்ளீஸ் என்ட்ட பேசுங்க." இப்படின்னே நான் வந்து பண்ணிட்டே இருந்தேன். லிட்டரலா ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்கும் கூட இத நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே. ரீசனே இல்லாம பிரேக்கப் பண்ணதா? ஸோ ஸோ த திங் என்ன அப்டின்னா, இது மட்டும் கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் நான் அதிகமா பண்ணுவேன். பீப்பிள் ப்ளீஸரா இருப்பேன். யாருமே என்ன தப்பா சொல்லிறக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க என்னோட விஷயத்துல தப்பா சொல்லிட்டு, அவங்க கிட்ட போய் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். இல்லங்க, இதனால தாங்க நான் அத பண்ணேன். இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்மோக் பண்றேன்னா கூட, யாராவது என்ட்ட வந்து கேட்குறாங்க அப்டின்னா, நான் வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆவறதுக்கு எனக்கு இது ஒண்ணு தான் மெடிசினா இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்மோக்கிங்க்கு நான் ரொம்ப வந்து ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துட்டே இருப்பேன். பான் பார்க்கறது எல்லாத்துக்குமே அப்படிதான். 1 மணி நேரம் தானடா. இந்த பான் பார்க்கறதுனால என்ன இருக்கு? நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆவுது. இப்படின்னு மத்தவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அத உண்மைன்னு நம்பி நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். திங் யோசிச்சு பார்க்கும்போது நான் எவ்வளோ ஒரு கேவலமா இருந்திருக்கேங்கிறது எனக்கு இப்ப தான் புரியுது. ஓகே. நான் ஏன் அத ஒத்துக்கிறேன் அப்டின்னா, நம்ம நெறையா பேரு இந்த மாரி விஷயங்கள நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல இம்ப்ரூவ் ஆயிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆவறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்குறோமே தவிர, இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால நான் ஒரு கேவலமானவன். அப்படின்னு நம்ம நெனைக்கவே கூடாது. மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்றோம். நம்ம வெளிய சொல்றோம். சில பேர் வெளிய சொல்லாம வெளிய வந்து நல்லவங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறாங்க. ஓகே. அதுக்கு நம்ம வெளிய சொல்லிட்டு, ஆமா அப்படிதான் நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம அத சேஞ்ச் பண்ணிட்டு போறது, என்ன பொறுத்தவர தப்பே கிடையாது. ஸோ த திங் என்ன அப்டின்னா, நீங்க யார்ட்டயுமே ரொம்ப நீடியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தனிமைய பார்த்து பயப்படுறீங்க. அதுதான் மெயின் ரீசன். தனிமைய பார்த்து பயப்படாதீங்க. தனிமைய என்ஜாய் பண்ண கத்துக்கங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த செல்ஃப் டேட் பண்றதா இருக்கலாம். லைக் மைண்ட்ஃபுல்லான பிராக்டிஸஸ் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு ஜர்னலிங் பண்றதா இருக்கலாம். பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ் கொண்டு வரதா இருக்கலாம். இப்படி எல்லாமே நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தனிமைங்கிறது உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நீங்க கன்சிடர் பண்ணணுமே தவிர, தனிமை ஐய்யய்யோ! அது ரொம்ப கொடூரம். அது ஈவில் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இட்டதா கிடையாது. தனிமை தான் உங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு மூலியமா அவங்க ஹெல்ப் பண்ணும். ஸோ த திங் யாரையுமே வந்து வேணும், வேணும், வேணும்னு நெனச்சுட்டே இருக்கீங்கன்னா, அவங்க கண்டிப்பா உங்கள விட்டு தான் போறாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல. டோன்ட் நோ ஹூ ஆர் ஃபிரெண்ட்ஸ். யாராவது என்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்க அப்டின்னா, "நீ நல்லா இருக்க, நல்லா பேசுற" அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, "ஏய் மச்சான்டா, என்னோட என் ஃப்ரெண்டுடா இவ, என் ஃப்ரெண்டுடா இவன்" இப்படின்னு அ நானே வந்து கிரியேட் பண்ணி திங்க் பண்ணிப்பேன். பட் அவங்க அப்படி கன்சிடர் பண்ணுவாங்களான்னா, அப்படி இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஏன்னா ஸ்கூல் டைம்ல என்னோட குளோஸ் ஃப்ரெண்டு நான் நெனச்சிட்டு இருந்த ஒரு பையன். ஓகே. நாங்க வந்து படத்துக்கு போறோம். அவன் என்ட்ட வந்து ஃபோன் பண்ணி படத்துக்கு வாடான்னு கூப்பிடுறது வேற. படத்துக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டானுங்க. கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல அவனுங்க பண்ண விஷயம் என்ன லிட்டரலா ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு. என்ன அப்டின்னா, படத்துக்கு கூப்பிட்டுட்டு, "ஆ நல்ல ட்ரெஸ்ஸா இருந்தா போட்டு வா. இப்படிலாம் போட்டு வராத" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ரொம்ப என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல என்ன மேபி ஓகே ஃபைன் ரைட். ரைட் மேபி என்னோட ட்ரெஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கிற மாரியா இருக்கலாம். பட் அதுக்காக நம்ம வந்து ட்ரெஸ்ஸ வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களா அப்டின்னா, அப்படிதான் அந்த இடத்துல அவங்க பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இன்னொன்னு, "ஏன்டா இன்னொருத்தன் வரலையா?" அப்படின்னு இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். "அவன் வரலையா?" அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, "இல்ல அவன் வரல. அவனுக்கு பதிலா தான் உன்ன கூப்பிட்டோம். ஆல்டர்னேட் சாய்ஸா உன்ன வந்து நாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டோம்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது எனக்கு லிட்டரலா ரொம்ப ரொம்ப வலிச்சுச்சு. ஓகே. இப்பவுமே எனக்கு அது வலி இருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு அந்த விஷயம் என்ன பாதிச்சிருக்கும்னு சொல்லி பாருங்க. ஸோ த திங் என்ன அப்டின்னா, இவ்ளோ அடிபட்டாலும் இப்பயும் ரீசென்ட் டைம்லயும் நான் சொல்லியிருந்தேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன். எனக்கு 2 ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு. நான் ரீசென்ட் டைம்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கூட ஏதோ ஒரு நேரத்துல என்ன ஆல்டர்னேட் சாய்ஸா தான் யூஸ் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப 2 ஃபிரெண்டு. ஒரு பையன் என்ன பண்றான், எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட வாடான்னு சொல்லி கூப்பிடுறான். நான் போறேன். அந்த பையனோட வீட்டுக்கு போம்போது தான் எனக்கு தெரியுது. இந்த பையன் வந்து அவங்க கூட சண்டை போட்டனால என்ன ரீப்ளேஸ் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்தான். ஸோ 2 பேருமே வந்து எல்லாருமே 3 பேருமே சாப்பிட போனோம். நான் அப்பயே எனக்கு வந்து சாப்பிட புடிக்கல. பட் இவனுங்க வா வான்னு ரொம்ப கம்பல் பண்ணனால சரி நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இதுல இன்னொரு பையன் சொல்றான், நான் பண்றதெல்லாம் ஒரு வேலையே இல்ல. அதாவது என்ன பத்தி தப்பா பேசினா எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு ஓகே போடா அப்படின்னு விட்டுருவேன். பட் என்னோட நான் பண்ற வேலைய பத்தி தப்பா பேசும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏன்னா நம்ம வேலை தான் நமக்கு சோறு போடுது அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டில இருக்கிற ஆள் நான். ஸோ எனக்கு இந்த வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புடிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது என் வேலைய கேவலமா பேசி நீ வெட்டியா தானே இருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படிங்கிற மாரி சொன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். நான் அதனாலயே கிளம்பி வந்துட்டேன். த திங் என்ன அப்படின்னா, நம்ம யாரு ஃப்ரெண்ட்ஸ், யாரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க கூட நம்ம இருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம ஒரு வேல்யூவா தெரியிறோம். பட் இதுவே அவங்க ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு இடத்துக்கு போம்போது, அந்த நேரத்துல நம்மள வந்து ரொம்ப டீஜெனரேட்டா, ரொம்ப ஒரு கேவலமா நம்மள ட்ரீட் பண்ணும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க நம்மள ஃப்ரெண்ட்ஸாவே கன்சிடர் பண்றதில்ல. ஜஸ்ட் அந்த நேரத்துல ஒரு ஆக்குபை பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா நம்மள ஃபில் பண்ணிக்கிட்டாங்களே தவிர,
நம்ம லிட்டரலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச பிடிக்கல. அதுக்கப்புறமேட்டு சாப்பிடவா வெளிய வான்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து வரமாட்டேன். எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்ப திரும்பி அவங்க வந்து பேசினா கூட நான் பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் என்ன ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றான். இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, நான் பண்றதே ஒரு விஷயம் இல்ல. அவன் என்னமோ பெரிய ஆள் மாரி நான் அவனுக்கு கீழ இருக்கிற மாரி ட்ரீட் பண்றான். அப்போ இவங்கலாம் உண்மையாலுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸான்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. கன்சிடர் பண்ணி பாருங்களேன். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு யாருமே இல்லங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு உங்க லைஃபே லிட்டரலா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்ற ஒரு கேவலமான விஷயங்கள உங்க மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு, இவன் என்னோட ஃப்ரெண்ட். என் கஷ்டத்துல இவ்ளோ துணையா இருந்திருக்கான். எனக்கு வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்டிருக்கான். சாப்பாடு வாங்கி குடுத்துருக்கான். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல வராதுங்க. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல. அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா நம்ம பேசுவோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ட்ரூ லவ்னா என்ன? அப்படின்னு சொல்லி. த திங் என்ன அப்படின்னா, இங்க நெறைய பேர் உங்கள ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த தனிமைய வந்து பழக முடியாம உங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, அவங்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஓகே. இத நீங்க என்னைக்கு ரெகக்னைஸ் பண்றீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னா யாருங்கிறது தெரியும். அதுவரைக்கும் நீங்க இந்த மாரி டீஜெனரேட்டான ஒரு பீப்பிளோட சுத்திட்டே இருக்க போறீங்க. லைக் நான் பண்ண தப்பு மாரி. ஓகே. ஒருவேள இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. உங்கள அவங்க ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தோணுது. உங்கள அவங்க ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. அவங்க தான் பெரிய ஆளுங்கிற மாரிலாம் தோணுது அப்டின்னா, ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப இம்மீடியேட்டா கட் பண்றது உங்க மென்டல் ஹெல்த்துக்கு லிட்டரலி நல்லது. இவங்களால கூட உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படலாம். ஓகே. அனுபவத்தில சொல்றேன். ஸோ இல்ல எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னா, தாராளமா நீங்க அவங்ககிட்ட பேசுங்க. அதெல்லாம் வேற விஷயம். பட் இல்ல எனக்கு வந்து என் லைஃப் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, இந்த மாரி பீப்பிள விட்டு ஓடி வந்துருங்க. அது உங்க லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்சஸ்ட் ஆன் மெட்டீரியல் சக்சஸ். எஸ், எனக்கு இது எப்பவுமே இருந்த ஒரு விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் சக்சஸ் அப்டின்னா மனி, கார், ஹோம், கேர்ல்ஸ், பார்ட்டி, செக்ஸ், வேற என்ன இருக்கு? மனி, வியூஸ், கவுண்ட்ஸ், லைக்ஸ் இது எல்லாமே தான் நான் வந்து சக்சஸ் அப்டின்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்திருக்கேன். பட் யோசிச்சு பார்க்கும்போது, சக்சஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் அன் சக்சஸ். இட்ஸ் நாட் அன் ரியல் சக்சஸ். இது எப்ப வேணாலும் போயிடும். பட் ரியல் சக்சஸ்னா என்னன்னா, இப்ப என்ன தூக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா போட்டா கூட, நான் திரும்பி பழைய மாரி 0லேருந்து ஆரம்பிச்சு மேல வந்துருவேங்கிறது தான் ரியல் சக்சஸ். அப்போ அங்க தேவைப்படுறது வெறும் இம்ப்ரூவ்மெண்ட் தானே தவிர, சக்சஸ் இல்ல. அப்போ சக்சஸ் எது அப்டின்னா, நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது மட்டும் தான். நம்மள நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்றோம் அப்டிங்கிறது தான். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு என்கிட்ட ஒரு ஃபோன குடுத்து, இந்தாடா இது மட்டும் தான் உனக்கு ஃபோனும், நெட்டும் குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா என்னால மணி மேக் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா, ஐ நோ ஹவ் டூ கம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்டிங்கிறது. ஓகே. ஸோ த திங் என்ன அப்டின்னா, சக்சஸ் அப்டிங்கிறத நீங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் திங்ல நெனச்சீங்க அப்டின்னா, அது எப்ப வேணாலும் ஓடி போயிரும். பட் லிட்டரலா சக்சஸ் இன் த சென்ஸ் ஓகே என்ன நான் அப்டேட் பண்றது மட்டும் தான் சக்சஸ்ன்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்குற எல்லா மெட்டீரியலிஸ்டிக் திங்கும் உங்ககிட்ட வந்து சேரும். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்டின்னா, இப்ப என்னோட ஸ்கில் நான் அப்டேட் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தேவையான மணி கெடைக்குது. ஓகே. பட் இதுவே நான் என்னோட ஸ்கில் அப்டேட் பண்ணாம இருந்தேன் அப்டின்னா, இல்ல என்னோட பேசுற விதத்த நான் மாத்தாம இருந்தேன்னா, நான் அதுக்கான புக்ஸ் படிக்காம இருந்தேன் அப்டின்னா, இல்ல அதுக்கான ரிலேட்டடான விஷயங்கள் நான் பண்ணாம இருந்தேன் அப்டின்னா, நான் லிட்டரலா அதே இடத்துல அப்டியே தான் இருப்பேன். ஓகே. இருக்கிற இருக்கிற பணம் வரும் தான். பட் ஒரு சர்டைன் பீரியட்க்கு மேல அதுவும் நின்னு போயிடும். பட் இதுவே நான் என்னோட ஸ்கில் அப்டேட் பண்றேன், பாடி பில்டிங் பண்றேன், என்ன நான் ஹார்டா ட்ரீட் பண்றேன், இந்த மாரி விஷயங்கள் பண்றேன். பட் ஐ டூ ஃபெல் ஆஃப் இன் அ ஜங்க் ஃபுட். நானுமே நேத்து நைட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன், நெஞ்செரிச்சலா இருக்குதா? அதெல்லாம் வேற. ஸோ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன் நான் ஜங்க் ஃபுட்ஸ் இத பத்தி நான் ஜர்னல் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் நெனைக்கிறேன். த திங் என்ன அப்டின்னா, இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பிக் பண்ணிக்கங்க. அதுல நீங்க இம்ப்ரூவ் ஆவுங்க. தென் 2வது விஷயத்துக்கு போங்க. அதுல இம்ப்ரூவ் ஆவுங்க. இப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நெனைக்கிறோம். எத்தன பேருக்கு கோல்ஸ் எழுதுறதுக்கு அவ்ளோ சோம்பேறித்தனமா இருக்கீங்க இன்னைக்கு. நெறைய பேர் அப்படிதான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும். இது பண்ணா உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகும். ஆனா பண்ண மாட்டீங்க. ஏன்னா சோம்பேறித்தனம். அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஓகே. தேவை கிடையாது நம்ம லைஃப்க்கு. லெட் ஜஸ்ட் உங்களுக்கு மனி, ஃபேம், புகழ், பணம், பேர், புகழ், அதிகாரம் எல்லாமே வேணும்னா, ஜஸ்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். உங்கள நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க நெனைக்கிற எல்லா சக்சஸும் உங்கள தேடி வரும். நீங்க உங்கள அப்டேட் பண்ணாம, ஒரு சக்சஸ் கிடைச்சுச்சு அப்டின்னா, சீரியஸா போய் ஃபாலோ ஆயிடுவீங்க. லெட்ஸ் சே லாட்டரி சீட் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆவுற எத்தனையோ பேரு டக்குனு கீழ விழுறதில்ல. ஏன்? மனி மேனேஜ்மென்ட் பத்தி அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்ல, நாலேட்ஜ் இல்ல. அதுதான் மெயின் விஷயம். ஸோ, அப்ப இந்த ஸ்கில்லும், நாலேட்ஜும் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம். ஸ்கில்லும், நாலேட்ஜ் இல்லன்னா, நீங்க இப்படியே தான் இருக்கணும். அதுக்கு யாராலயும் மாத்த முடியாது. நம்பர் 5 மோர் பிரையாரிட்டீஸ் டூ டீஜெனரசி. என்னைய பொறுத்தவரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்டின்னா, நான் அந்த டைம்ல நெனச்சிட்டு இருந்தது எல்லாமே குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பப்பு, கேர்ல்ஸ் இவ்வளோதான். என்னோட ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து என்கிட்ட சிகரெட் அடிப்பாங்க, குடிப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் மென்டாலிட்டி அப்டின்னுவாங்க. நானுமே என்ன பண்ணுவேன், ஒரு நீட் அவங்க கிட்ட இருந்தனால ஓகே ஃபைன். அவங்க பண்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு அவங்க பண்ற எல்லா தப்பான விஷயங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு, ஓகே ரைட்ன்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் லிட்டரலா இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம்? அவங்க மேல நீடியா இருந்ததால.
ஏன் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்ன நினச்சி நானே சம்டைம்ஸ் ரெகுலேட்டாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஜர்னல் பண்ணும்போது அது எனக்கு மாறிடுச்சு. அது வேற விஷயம். இந்த திங் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா டீஜென்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி சொல்றது? இன்னைக்கு சொசைட்டி வந்து நீங்க வந்து இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்கல்ல. அப்படி நான் இருக்கிறது தான் கெத்துன்னு சொல்லி கூட நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க நமக்கு வந்து நல்லது சொன்னா அது தப்பு. நான் இப்படி தான்டா இருப்பேன். குடிக்கிறது தான்டா கெத்து. சிகரெட் ஆம்பளையோ, பொம்பளையோ யாரு சிகரெட் அடிச்சாலும், யாரு குடிச்சாலும் தப்பு தப்பு தான். அதெல்லாம் நான் பண்ணா தப்பு, நீ பண்ணா தப்பு இல்ல. எல்லாமே தப்பு தான். ஓகே. ஸோ அதனால இங்க நெறைய பேருக்கு என்ன தாட் அப்டின்னா, குடிக்கிறது தான் ஜாலி. இல்ல வந்து வெளிய வந்து நெறைய பேரோட சுத்துறது தான் ஜாலி அப்டின்னு நெனச்சு, உங்க லைஃப்ப லிட்டரலா நீங்களே கெடுத்துட்டு இருக்கீங்க. அதான் உண்ம. ஏன்னா இந்த ஒரு மோசமான ஒரு தப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நீ எல்லாமே பண்ணிட்டு நீ எங்கள்ட்ட வந்து சொல்றியா அப்டின்னா, யூ சி பட்டவனால தான் சொல்ல முடியும். அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம்னு. மேபி நீங்க படுறதுன்னா தாராளமா போய் படுங்க. தப்பு கிடையாது. பட் என்னோட பேச்ச கேட்கிற யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பீங்களா? அவங்க ஏதாவது மாத்திக்கணும்னு நெனைப்பீங்களா? அவங்களுக்காக நான் சொல்றேன். இந்த மாரி இந்த உலகம் சொல்ற விஷயத்த கேட்டு ஓடுனீங்க அப்டின்னா, சீரியஸா ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துருவீங்க. அங்க விழுந்துட்டீங்க அப்டின்னா, எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைஃப் உங்கள போட்டு புரட்டி அடிச்சு நவுத்திரும். மேபி அந்த நேரத்துக்கு அது சந்தோஷமா இருக்கலாம். பட் ஒரு 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ நீங்க திரும்பி பார்க்கும்போது, லைஃபே வேஸ்ட் பண்ண ஒரு மென்டாலிட்டி போயிரும். நான் உங்கள சக்சஸ் பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாதிங்கன்னு நான் சொல்லல. தப்பு பண்ணாம இருங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த டீஜெனரேட்டான ஒரு சில விஷயங்களுக்கு லைக் பான் தப்பு கிடையாது. எனக்கு அது பண்ணா சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர்பேட் பண்றது ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னா, அதுக்கான கான்சிக்வென்ஸஸ கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. சீரியஸா நடக்கும். யூ ஆர் டிசர்வ் ஃபார் தட். லிட்டரலா. நீங்க ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கீங்க, ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்டின்னா, யூ டிசர்வ் ஃபார் கேன்சர், டிபி எல்லாத்துக்குமே நீங்க டிசர்வ் தான். ரூடா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. லிட்டரலா அதான் உண்ம. நீங்க பானுக்கு அதிகமா வந்து இடம் குடுக்குறீங்க. நெறைய மாஸ்டர்பேட் பண்ணிட்டு எனக்கு அதான் ரிலாக்ஸா இருக்குன்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் உங்கள விட்ட அப்புறம் இன்டர் கோர்ஸ் வச்சுக்க முடியாது. மேபி ஸ்டார்ட்டிங்ல நல்லா இருக்க மாரி இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நீங்க டிசர்வ் தான் அதுக்கு. நான் தெளிவா சொல்லுவேன். ஒழுக்கங்கிறது எல்லா இடத்துலேருந்தும் இருக்கணும். ஓகே. நீங்க ஒழுக்கமா இல்லாம உங்களுக்கு வர பொண்ணு மட்டும் ஒழுக்கமா இருக்கணும்னு நெனைக்கிறது தப்பு. நீங்க ஒழுக்கமா இல்லன்னா வரவங்களும் அப்படித்தான் வருவாங்க. நீங்க டிசர்வ் தான் அதுக்கு. த திங் என்ன அப்டின்னா, நான் ரொம்ப ரூடா சொல்றேன், மூஞ்சில அடிச்சாப்புல சொல்றேன் அப்டின்னா, உங்க மேல இருக்க அக்கறையில நான் பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சாஃப்ட் அண்ட் கியூட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்கன்னா, உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எனக்கு இங்க வியூஸ் தேவ கிடையாது. லைக்ஸ் தேவ கிடையாது. என் சேனல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் ப்ராபப்ளி. எனக்கு தேவை யாராவது ஒருத்தர் சேஞ்ச் ஆகணும். லைஃப்ல நீங்க சேஞ்ச் ஆனீங்கன்னா, இது எனக்கு பெரிய, பெரிய, பெரிய ஒரு கிஃப்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இந்த டீஜெனரசியான இந்த மாரி விஷயங்கள தயவு செஞ்சு தூக்கி போட்டு, லைஃப்ல நல்ல ஒழுக்கங்கள பழகுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 6 ஃபேமிலி. ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் நான் பெருசா இம்பார்ட்டன்ட் குடுத்ததே கிடையாது. ஏன் நெறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். எனக்கு எங்க அம்மாவுக்கும் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இருந்ததில்ல. எப்ப பார்த்தாலும் திட்டுவேன், சண்டை போடுவேன், அடிப்பேன். இந்த மாரி என் வீட்ல இருக்க யாரையுமே நான் ஒழுங்கா பார்த்துக்கிட்டதே கிடையாது. எல்லாருமே தப்பானவங்கன்னே சொல்லியிருக்கேன். இந்த மாரி ஏகப்பட்ட தப்பு என் லைஃப்ல லிட்டரலா நான் பண்ணியிருக்கேன். பட் என்னோட சக்சஸ்லயும், நான் தனியா இருக்கும்போதும், எனக்கு கஷ்டம்னு வரும்போதும், என் கூட இருந்தது எங்க அம்மா மட்டும் தான். எங்க அம்மாவ தவிர என் கூட யாருமே இருந்தது கிடையாது. கேட்டா வந்து நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கல. மேபி நான் அப்படிப்பட்டவனா அந்த அந்த டைம்ல இருந்திருக்கலாம். ஓகே. பட் என் கூட எனக்காக சப்போர்ட்டிவா இப்ப வரைக்கும் இருக்கிறது எங்க அம்மா மட்டும் தான். நான் என்ன செஞ்சாலும், "நீ பண்ணு தைரியமா, உன்னால முடியும்னு" சொல்ற ஒரே ஒரு ஜீவன் எங்க அம்மா மட்டும் தான்னு வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி அவங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட கிளையண்ட்ஸ், என்னோட ஸ்டூடண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அவங்க தான். த திங் என்ன அப்படின்னா, என்ன நேசிக்கிறவங்கள நான் அதிகமா நேசிக்கிறேன். ஏன்னா, எங்க அம்மாவ நான் வந்து பெருசா ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணதே கிடையாது. தனியா வாழ்ந்துடலாம், அதான் வாழ்க்கை அப்படின்னு என்னென்னமோ நெனச்சிருக்கேன் நான் லிட்டரலா. பட் ஃபேமிலி இன் த சென்ஸ் எனக்கு எங்க அம்மா மட்டும் தான் என்னோட ஃபேமிலி. ஓகே. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டி. இது கூட லைஃப்ல நெறைய பேரோட பர்ப்பஸா இருக்கலாம். ஸோ ஃபேமிலிய நீங்க பெருசா கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க மேபி உங்கள அடிச்சிருக்கலாம், திட்டியிருக்கலாம், இல்ல தப்பா நடந்திருக்கலாம். இல்ல உங்கள வந்து கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் அவங்க உங்களுக்கு 3 வேள சோறு போட்டிருப்பாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. நல்ல யூனிஃபார்ம் வாங்கி குடுத்துருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுத்துருப்பாங்க. அவங்களால முடிஞ்சத பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து குறை சொல்லிட்டு இல்லாம, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. ஓகே, என் லைஃப்ல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். எங்க அம்மாக்கு நான் வந்து இது பண்றேன். எங்க அம்மாவ சீக்கிரம் நான் ரிட்டயர் பண்றேன். எங்க அம்மாவ சீக்கிரம் நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன். எங்க அப்பாவ சீக்கிரம் ரிட்டயர் பண்றேன். அதுக்கு நான் ஏதாவது உழைக்கிறேன். முடியுங்க. நெனச்சா முடியுங்க. உங்க வயசுல இருக்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து உங்கள விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கில்ல வச்சு மட்டுமே. நான் நெறைய பீப்பிள் அந்த மாரி பார்க்குறேன். இப்போ ரீசென்ட் டைம்ல. ஓகே. நெனச்சா முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணா முடியும். பட் பண்றதுக்கு கொஞ்சம் பயம். அவ்வளோதான். அந்த பயத்த தூக்கி போட்டுருங்க. பயத்த வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது லைஃப்ல.
ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி என்ன இருக்கணும்? உங்க அம்மாவ சீக்கிரம் ரிட்டயர் பண்றதா இருக்கணும். உங்க அப்பாவ சீக்கிரம் ரிட்டயர் பண்றதா இருக்கணும். உங்க ஃபேமிலிய நல்லா பார்த்துக்கிறதா இருக்கணும். அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. அது உங்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்த கிரியேட் பண்ணும். இன்னைக்கே எல்லாருமே தப்பான ஒரு பாதையில போய் லவ் பண்றாங்க, பிரேக்கப் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க சீக்கிரம். ஏன்? ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றதில்ல, பேசுறதில்ல, கம்யூனிகேட் பண்றதில்ல. நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அந்த பாசிட்டிவ் நோட்டோட நான் முடிக்கிறேன். உங்களால முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. உங்களால கண்டிப்பா முடியும். ஓகே. நான் நம்புறேன் உங்கள. So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.